ஆனால் இந்த இன்றைக்கி லெவலில் வந்து அலோபதி மருத்துவத்தினுடைய வளர்ச்சி, பெத்தாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டு, உறுப்பு மாற்றுறது எல்லாமே ஒரு வகையான ஒரு ஆட்சி தான். அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் சில நோய்களை அவங்களால குணப்படுத்தவே முடியாது. அவங்க சில உறுப்பு மாற்றத்தையும், உறுப்பில் ஏற்படுற திசுக்கள் மாற்றத்தையும் மையமாக வச்சு மருந்து கொடுக்குறாங்க. உறுப்பை சரி பண்ணும் மூலம் அவங்க நோயை குணப்படுத்துகிறான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிது, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் வேறொரு நோயாக மாறுமே ஒழிய அது முழுமையாக குணமாகாதுன்னு என்னுடைய கருத்து. இல்லைனா நோயை உண்டாக்கிய காரணி உள்ளே தான் இருக்குது. அந்த காரணிக்கு மருந்து கொடுக்குறது இல்லை. இன்றைக்கி அலோபதி டாக்டர் இருக்கார், வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறோம், பேஷண்ட்டு போகிறாங்க, உங்களுக்கு அல்சர்னு சொல்கிறாரு. அல்சர் ஏன் சார் எனக்கு வந்துச்சுன்னு கேட்குறாரு. நீ உரப்பு சாப்பிட்ருப்ப, இல்லையே சாப்பிடல சார்னு சொல்கிறாங்க. டென்ஷன் ஆகிருப்ப அப்படின்னு சொல்கிறாரு, கோவப்பட்டிருப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அல்சருக்கு தானே மருந்து கொடுக்குறீங்க, நான் கோவப்பட்டதுனால தானே வந்துச்சு, கோவப்பட்டதை நீங்கள் மருந்து கொடுக்கலையே அப்படின்னு கேட்டால், உனக்கு மருந்து சாப்பிட்றியா இல்லை கேள்வி கேட்குறியா, நான் டாக்டர் தானே நீ டாக்டரான்னு சொல்லி விரட்டிடுவார். இதுதான் நடக்குது. அப்போ இதனால் ஹோமியோபதி என்ன செய்யுதுன்னா, அல்சருக்கு மருந்து கொடுக்காம அவர் கோவப்பட்டதுக்கும் கோவத்தை உள்ளே அடக்குனதுக்கும் ஆன மருந்தை கொடுத்து அந்த அல்சர் கொடுக்கப்படும் போது அந்த பின்விளைவு நீக்கப்படுது. அதனால் மொத்த அல்சரும் குணமாயிடுது. பிறகு அந்த பின்விளைவு அவர்கிட்ட இருந்துக்கிட்டு வேறொரு நோயை உருவாக்காமல் முழுமையாக குணமாகுது. ஆனால் இவர் கொடுக்குற முறையில் அந்த அல்சர் குணமாயிரும், ஆனால் அந்த பின்விளைவு அவ்வளோ இருக்கும். அது வேறொரு இடத்துல மூட்டு வலியாகவோ அல்லது வேறொரு டிசீஸாகவோ வேற உறுப்பில் மாறிடும். அப்போ அது உள்ளே தான் இருக்கும். அப்போ அலோபதி மருத்துவத்தில் அவங்க அப்போ ஏற்பட்ட பெத்தலாஜிக்கல் கண்டிஷனை ரிமூவ் பண்ணுறாங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அது தற்காலிகமான அந்த உறுப்பில் ஏற்பட்ட பாதிப்பை சரிப்படுத்தும். எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த பாதிப்பை ஏற்படுத்திய காரணம் நீங்கிச்சா? இல்லை. அப்போ காரணம் நீங்காத போது அந்த காரணம் வேறு இடத்துல போய் நோயை உண்டாக்கும். எப்படி எலி வருது, ஒரு ஓட்ட வழியாக வருது, அதை அடைச்சி விட்டா எலியை வச்சு எலி இன்னொரு ஓட்ட பக்கத்து அது செவத்தை புத்துக்கிட்டு போகும். இதே தான் அதுக்குள்ளது. அப்போ எலியை வரட்டாமல் நீங்கள் ஓட்டை அடைச்சா என்ன பண்ணுறது? இந்த ஓட்டை அடைக்கிற விட அவங்க செய்கிறாங்க. ஆகவே அலோபதி டாக்டர்களை நம்ம குறை சொல்லலை. அவங்க செய்கிறதில் அவங்க சில மெத்தடில் அவசரத்துக்கு சில விஷயங்களை செஞ்சிடுறாங்க, அது குணமாக ஆகுது. ஆனால் அது நிரந்தர குணம் இல்லை. ஆகவே மனிதன் நோயிலிருந்து விடுதலை ஆகிறானே ஒழிய மனிதன் குணமாவதில்லை. நோயிலிருந்து விடுதலை ஆகிற ஒழிய மனிதன் குணமாவதில்லை. ஆகவே மேலும் மேலும் அவன் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு கோபக்காரனாகவோ ஒரு காம இச்சை மிகுந்தனாகவோ அல்லது வேறொரு மனநிலையே போய் 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 மனிதன் பாலாகிட்டே போகிறான். நோயிலிருந்து குணமாகிறது மனிதனை குணப்படுத்துறது அல்ல, நோயிலிருந்து மனிதனை முழுமையாக வெளிக்கொண்டு வருவது. அதாவது ஹார்கனானில் முதல் அபாரகத்தில் டாக்டர் ஹானுமர் ரொம்ப தெளிவாக சொல்லுவார். The physician's only high mission is restore the sick to health. Restore the sick to health. What is restore? Restore என்ன? ஆரோக்கிய நிலையை மீட்டுவதுன்னு அர்த்தம். ஆரோக்கிய நிலையை மீட்டுவது. when it has lost, அவர் சமநிலை இழந்தபோது அது இழந்துட்டாங்க. எப்போ இழந்தாங்களோ அதை மறுபடியும் அந்த ஆரோக்கிய நிலையை கொண்டு வர்றது தான் நோய் மருத்துவருடைய வேலையுடைய நோயை போக்குவது அல்ல. மருத்துவர் ஒரு ஆரோக்கிய நிலையை மறுபடியும் மீட்டெடுப்பது என்பதே நோயை போக்குனா தான் நோயை போக்குனா தான் முடியும். அப்போ அந்த மனிதனை சரியாக்கணும், அந்த மனிதனை சரியாக்கணும். இப்போ கிரானிக் டிசீஸில் இன் ஹோமியோபதி வி ஆர் டீலிங் த மேன், நாட் த டிசீஸ். ஆர்கனானில் 3வது பாடத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. டாக்டர் மஸ்ட் பெர்சீவ் 2 things. 1 thing, what is to be cured in disease, what is curative in medicine. What is it? நோயில் குணப்படுத்தப்பட வேண்டியது எது? We have heard that all diseases are to be cured. But Hahnemann has said there is something in disease which has to be cured.
நோய்ங்கிறது நோயை குணப்படுத்துவங்கிறது தான் முக்கியமான கருத்து. ஆனால் ஹானுமேன் சொல்கிறாரு, நோயில் குணப்படுத்தப்பட வேண்டியது ஒன்று இருக்கிறது, அதைத்தான் குணப்படுத்துங்கிறாரு. இது வித்தியாசமாக இல்லை? வித்தியாசமாக தான். when I studied homeopathy, when I have read this sentence, I astonished. உண்மையாகவே நான் பிரமிச்சு போனேன். இதனடா புதுசாக இருக்குது, நோயில் குணப்படுத்தப்பட வேண்டியதுன்னு. அப்போ நோயில் என்ன, நோயே குணப்படுத்தப்பட முடியாதானே? நோயில் ஏன் குணப்படுத்தணும், இல்லைன்னு ஏன் போடணும், ஒரு ப்ரிப்போசிஷன் இன்னுன்னு ஏன் போடணும் அப்படின்னு சந்தேகம் வந்து அங்கே ஹோமியோ படிக்க ஆரம்பிச்சது. தேர் இஸ் சம்திங் இன் இட் தட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஒரு தனிமையாக இப்போது இருக்காங்க, ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் நீ என்ன சொல்கிற அப்படின்ற ஒரு மனநிலை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வாட்டர் வயலட் அப்படின்ற ஒரு மருந்தோடு அது பொருந்தி போகும் இந்த குணநிலைகள்லாம். இப்போ அந்த மாதிரி மனநிலை இருக்கவங்களுக்கு ஒரு ஹோமியோபதியில் கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஏன்னா நிறைய இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஃபோன் யூசேஜுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரோட மைண்டே மாறி அதுக்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் மைண்டுக்கு போயிட்டு இவங்களோட தனியாக சிந்திக்கிற குணமோ எல்லாமே மாறி போயிட்டு ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்குது இங்கே. அந்த சேஞ்ச் ஓவர் திரும்பி இங்கே ஈக்குவல் கொண்டு வர முடியுங்களா? கொண்டாந்துடலாம், நல்லா கொண்டு வரல. ஏன்னா அது ஒரு மெட்டீரியல் கிடையாது, அது வந்து கம்ப்ளீட்டாகவே மேட்டர்லெஸ் மேட்டர் தானே. அப்போ நிச்சயமாக நீங்கள் வந்து அதே மருந்து ஹோமியோ மருந்தாக கொடுக்குறோம். ஹோமியோ மருந்தில் வந்து இன்றைக்கி மேட்டர் வந்து டைரக்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா இன்ஃபினிட்டின்னு சொல்லுது. இன்ஃபினிட்டி என்ன? எல்லையற்றதுன்னு சொல்லுது. ஹோமியோபதி அது நிரூபிச்சிச்சு, அந்த கருத்தை நிரூபிச்சிச்சு. இது வந்து டைரக்டிக்ஸ் வந்து ஹோமியோபதிக்கு முன்னாடி எழுதினது. கெகல் எழுதி, கெகலுக்கு பிறகு ஹார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் போன்றவங்களாம் அதை ஒரு செழுமைப்படுத்தி இன்றைக்கி வந்து பொருள் முதல்வாதம்னு ஒரு தத்துவம் இருக்குது. இருவேறுபட்ட முகாம்கள் இருக்குது, கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதம்னு 2 முகாம் இருக்குது. இப்போ 2 முகாம்லையும் பொருள் முதல்வாதம் தான் முதல்ல வந்தது அப்படின்னு சொல்கிறவங்க அது தனியாக போயிட்டுருக்கு. அப்போ 1840 வாக்கில் பேசப்பட்ட அந்த தத்துவம் மேட்டர் இன்ஃபினிட்டின்னு சொன்னதை அதுக்கு பின்னால் சொல்கிறாங்க. அதை நிரூபணம் செய்வதற்கு ஒரு மருத்துவம் ஒன்று இருக்குன்னா அது ஹோமியோபதி தான். பெல்லோடோனான்னு ஒரு மருந்து இருக்குது, அதில் ஒரு துளி எடுத்து நீங்கள் 200 பொட்டன்சியில் ஒரு 3 உருண்டை கொடுக்குறீங்க, ஒரு உருண்டை கொடுக்குறீங்க. 200 பொட்டன்சினா என்னென்னா 1 போட்டு 400 சைபர் போட்டால் எவ்வளோ இலக்கம்? 2 சைபர் போட்டால் 100, 3 சைபர் போட்டால் 1000, 10 சைபர் போட்டால் 4 சைபர் போட்டால் 10,000, 5 சைபர் போட்டால் லட்சம் எண்ணிக்கை. 400 சைபர் போட்டால் we cannot imagine, it is infinity. அது 27 தானாலே செப்டிலியன் தாண்டி முடிஞ்சு 24 அவாகாட்ராஸ் ஹைபாத்தசிஸ் நம்பர் இருக்குல்ல, 0 - 24 கிட்டத்தட்ட அதே நினைக்கிறேன், மெமரி சரியாக இருந்தால் அது மேட்டர்லெஸ் மேட்டர் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அப்படி இல்லை, மேட்டர் வந்து எவ்வளவுதான் நீ பகுத்தாலும் ஒரு மேட்டரை நீ காலி பண்ணவே முடியாது, மேட்டரை காலி பண்ணவே முடியாது அப்படின்னு ஹோமியோபதி நிரூபிச்சிருக்கு. இது இன்ஃபினிட்டிங்கிறத நிரூபித்ததே ஹோமியோபதிங்க, வேறு எதுவும் செய்ய முடியாது. இன்றைக்கி வந்து நீங்கள் ஹோமியோபதி அறிவியல் வளர்ச்சியில் ஹோமியோபதியுடைய அறிவியல் தன்மையை இன்றைக்கி சயின்ஸு நிரூபணம் செய்ய விரும்பலை, இல்லைன்னா கண்டுபிடிச்சிருக்கலாம், விரும்பலை. அவங்க மருந்து கம்பெனியினுடைய அல்லது பன்னாட்டு கம்பெனிகளுடைய தாக்கத்தினால அறிவியல் முடக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அது சயின்ஸ்லேன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கிற முடியாது. ஒர்க் ஆகுது, அப்புறம் எப்படி சயின்ஸ் அது ஒர்க் ஆகுது இங்கே? ஒர்க் ஆகுறது தான் உண்மை. அங்கே வந்து அது நீங்கள் எனக்கு தெரியாதுங்கிறதாக நீங்கள் பேசுகிற ஒரு மொழி பேசுகிறிய, எனக்கு தெரியாது, எனக்கு தமிழ் தான் தெரியும், ஆக உங்களுக்கு பேச தெரியாதுன்னு சொல்ல முடியுமாண்ணா? அதுபோல் நீங்கள் ஒரு கடலும் ஒரு மொழி பேசுகிறிய, உங்களுக்கு மொழியே தெரியும்னு சொல்ல முடியுமாண்ணா? எனக்கு புரியாதுங்கிறதுக்காக உனக்கு மொழி தெரியும்னு சொல்கிறது இந்த நியாயமும். அதுபோல் அந்த அறிவியல் கண்டுபிடிக்க முடியாதனால
ஹோமியோபதியில் அறிவியல் இல்லைன்னு சொல்கிறது அப்பட்டமான பொய், அப்பட்டமான முழு சோத்துக்களையும் பூசணிக்காய் வச்சு மறைக்கிறது ஓலைன்னு வச்சுக்கலேன். கண்டிப்பாக அது அது அவங்களுக்கு வெக்கம்லாம் சொல்கிறாங்க, வருத்தமாக இருக்கு எனக்கு. அப்படி சொல்லக்கூடாது நிச்சயமாக. அது ரிசல்ட் இருக்கே, ரிசல்ட்டு தான் என்றைக்குமே சரியான முடிவை சொல்லும். அப்படியெல்லாம் அது மனிதனுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, எத்தனையோ பிளான்ட்டு கொடுத்துருக்கோம், எத்தனையோ விலங்குகளுக்கு கொடுத்துருக்கோம். அது எது மருந்தை பார்க்காததுக்கு, அந்த உருண்டையே பார்க்காத விலங்குகளுக்கு கொடுத்து நான் கிட்டத்தட்ட 10-15 விலங்குகளுக்கு கொடுத்து பல விலங்குகளை நான் காப்பாற்றியிருக்கேன். ஒரு 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 மெடிசன் வந்து இருக்க அத்தனை உயிர்களுக்கும் இப்போதைக்கு எளிமையாக கொடுக்க முடியும்னா அது ஹோமியோபதி. இந்த மாதிரி எனர்ஜி ஃபார்மில் கொடுக்குறதுல ஹோமியோபதி ஒரு ஆமாம், அதுதான் சந்தேகமே கிடையாது. அதான் ஒரு மனிதனுக்கு ஒரு மருந்து. ஏன்னா ஒவ்வொரு பொருளும் இந்த இயற்கை விதியில், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருள்களுமே தனித்துவமானது. இப்போ நீங்கள் எவ்வளவு தான் முயற்சி பண்ணினாலும், எவ்வளவு தான் பெரிய மனிதன் சொன்னாலும், தான் பெரிய டிக்டேட்டர்னு சொன்னாலும், என் கையில் தான் எல்லாமே இருக்குன்னு சொன்னாலும், நீங்கள் காலையில் அருமையான புல் வெல்வெட்டு பச்சையில் இருக்கிற அந்த புல் இலையில் பனி விழுந்து அதன் நுனியில் பனி துளியை தாங்கி அந்த துளியில் சூரிய வெப்பம் பட்டு அந்த துளி மின்னுதில்ல, அது போல ஆக முடியுமா? நீங்கள் முடியாது. நீங்கள் டிக்டேட்டர், உலகமே உங்கள் கையில் தான் இருக்குது, ட்ரம்ப் கூட பேசிகிட்டு இருக்கலாம், ஆக முடியாது. ஆனால் இந்த புள்ளி எவ்வளோதான் நினச்சாலும் உங்களை போல ஆக முடியாது. அப்போ எவ்ரிதிங் இந்த யூனிவர்ஸ் இஸ் யூனிக். என்ன யூனிக் வி மஸ்ட் அக்செப்ட் இட்ஸ் ஃபேக்டர். கண்டிப்பாக இந்த ஃபேக்டரை நம்ம ஒத்துக்கிறாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நோபடி இஸ் கிரேட்டர் தேன் அதர். எவ்ரிபடி இஸ் இண்டிவிஜுவல், எவ்ரிபடி இஸ் யூனிக். இதுதான் அந்த உண்மை. இந்த உண்மையத்தை அடிப்படையாக வச்சுருக்கு ஹோமியோபதி, இந்த உண்மையை. அப்போ ஒவ்வொரு பொருளுமே யூனிக்காக இருக்கிறதுனால அந்த யூனிக் நேச்சரை மருத்துவத்துக்கு பயன்படுத்துது. அதனால தான் தனி மருந்தே போதும், ஒரு மருந்தே போதும்னு சொல்லுது. அதில் எந்த காம்பினேஷன் வேணாம்னு சொல்லுது. அந்த யூனிக் நேச்சர் ஏன்னா எல்லா மருந்துக்குமே அந்த எல்லா பொருளுமே என்ன சொல்லுது, எல்லா பொருளுமே இடைவிடாது ஒன்றோடு ஒன்று வினைபுரிந்து கொண்டே இருக்கிறது. வினைபுரிவதன் மூலம் தான் மட்டும் மாறுவதல்லாமல் எதிர் மேல் வினைபுரிகிறதோ அதையும் மாற்றுகிறதுன்னு சொல்லுது. நல்ல மாற்றமாக இருந்தால் ஆரோக்கியம், கெட்ட மாற்றமாக இருந்தால் நோய். இதுதான். அப்போ எல்லாத்துக்குமே நோயை உண்டாக்குற பண்பும் இருக்குது, எல்லா பொருளுக்குமே நோயை குணப்படுத்துகிற பண்பும் இருக்குது. ஏன்னா அது இயற்கை விதி. இவ்வாறான அறுதிட்டு சொல்லக்கூடிய லா ஆஃப் நேச்சர் எந்த மருத்துவம் இருக்குன்னு சொல்லுங்கள். எதுக்குமே கிடையாது உலகத்தில். லா ஆஃப் நேச்சர் நெவர் சேஞ்சஸ். கண்டிப்பாக. ஸோ ஹோமியோபதி நெவர் சேஞ்சஸ். ஹோமியோபதி 1790 ஹானிமன் வந்து சிங்கோனா பார்க்க மலேரியா காய்ச்சலுக்கு குணப்படுத்துது. ஏன் குணப்படுத்துதுன்னு சொல்லும்போது அதனுடைய கசப்புத்தன்மை குணப்படுத்துதுன்னு எழுதியிருந்த இந்த கல்லன் எழுதிய மற்றியாம்படிக்காவை தவறுன்னு உணர்ந்த பிறகு இவர் தப்பாக எழுதிட்டார். ஆனால் ஹோமியோபதி எதனால குணப்படுத்துது அப்படின்னு ஒரு சந்தேகம் வர ஏற்கனவே இருந்த எக்ஸிஸ்டிங் லா ஒரு தியரி, அதாவது ஒரு ஹோமியோ மருந்து அந்த குணப்படுத்துறதுக்கு காரணம் அதுக்குள்ள குணப்படுத்தும் ஆற்றல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹானிமன் அவருடைய ஹிப்போக்ரட்டிஸ் காலத்திலே இந்த உண்மை இருக்குது. அப்போ அந்த உண்மையாக பொய்யான்னு நிரூபிக்க முயற்சி பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது தான் அந்த மருந்தை சிங்கோன பார்க்க வெட்டி அவர் சாராக குடிக்கும்போது அவரிடம் மலேரியா காய்ச்சல் வருகிறது, மலேரியா காய்ச்சலுக்குள்ள குறிகள்லாம் வருகிறது. அவ்வாறு வரும்பொழுது இவர் உண்மையை உணர்றாரு. அந்த சிங்கோனா பார்க்குக்கு இயற்கையிலேயே ஆரோக்கியமான மனிதனிடத்தில் மலேரியா காய்ச்சலை உண்டு பண்ணும் ஆற்றல் இருப்பதால் தான் அது குணப்படுத்துகிறது. அப்போ அந்த மலேரியா சிங்கோனா பார்க்கில் 2 குணம் இருக்குது. ஒன்று உண்டாக்கும் குணம், இன்னொன்று குணப்படுத்தும் குணம். இது இயற்கை லா, இயற்கை விதி. இந்த விதியை இன்னைக்கு எப்பவும் மாற்ற முடியாது.
ஸோ எவ்ரி மேட்டர் ஹேஸ் டூ ஆக்ஷன் ஈக்குவல் பட் ஆப்போசிட், பட் இட் இஸ் டிசைட் பை த குவான்டிட்டி. அதனால சொல்கிறேன், ஒரு சாதாரணமாக அளவு மாற பண்பு மாறும், பண்பு மாற அளவு மாறணும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அறிவு வளர்க்கும் போது ஆளும் வளரணும், ஆள் வளரும்போது அறிவும் வளரணும். இது தாண்டா வளர்ச்சின்னு சொல்கிறார் பட்டுவோட கல்யாணம். அப்படி ரெண்டும் சரியாக இல்லாட்டினா டிசீஸ். அது ரெண்டும் சரியாக இல்லைன்னா டிசீஸ், அதுக்கு பேர் டிசீஸு. இதுதான் ஹோமியோபதியுடைய தத்துவத்தினுடைய அடிப்படை பண்பே. ரொம்ப எளிமையாக, ஹோமியோபதி ரொம்ப எளிமையானது, ரொம்ப இயற்கையானது. அதுக்கு நீங்கள் மாற்றே சொல்ல முடியாது. இன்றைக்கி ஹோமியோ மருத்துவ முறையில் நோயை மருந்து கொடுத்து குணப்படுத்த முடியும், அல்லது நோயுற்ற மனிதனை நலப்படுத்த முடியும் என்கிற தத்துவ அடிப்படையில் இருக்கிற உயர்ந்த மருத்துவ முறை ஹோமியோ மருத்துவ முறை தான். அதுக்கு மீறி வர்றதுக்கு வாய்ப்பே நீ கிடையாது. இதில் வேணால் புது மெத்தடை அப்ரோச்சை கொண்டு விடாமடியோடைய இந்த ஃபிலாசபி யாரும் மாற்ற முடியாது. புரட்சி செய்ய சொல்கிறது ஹோமியோ மருந்து. ஒத்தது குணப்படுத்தும். அப்போ முதலாளித்துவமானது இன்றைக்கி ஏழைகளையும் தொழிலாளர்களையும் நசுக்கி அடித்து அவங்களுக்கு குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு ஒத்ததை தான் இங்கே கொடுக்கணும். அதுக்கு ஒத்ததுன்னா என்ன? அதேன்னு அர்த்தம் இல்லை, அது போன்ற ஒன்றை கொடுக்கணும். அது போன்ற ஒன்று, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படியான ஒரு புரட்சிகர தத்துவம் ஹோமியோபதி, ஒரு புரட்சிகர தத்துவம் ஹோமியோபதி. அப்போ அவன் அடித்தாலும் நான் அடிக்கணும் அவசியம் கிடையாது. அவன் அடிக்க முடியாத அளவுக்கு நான் பலசாலி ஆகி நான் அடிக்க முடியுங்கிறத நிரூபிக்கணும். நிற்கும்போது அவன் கப்பு ஆயிடுவான். இதுதான் ஒரு ஹோமியோ தத்துவங்கிறது. சாதாரணமாக நீங்கள் நினைக்கிறது போல் மருத்துவம் மட்டும் கிடையாது. இன்றைக்கி புதிய சமூகத்தை உருவாக்க முடியும் ஹோமியோவில். அவனுடைய திருட்டுத்தனத்தை ஒழிக்க முடியும். எத்தனையோ பையங்கிறேன், சின்ன குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு போகலேன்னு சொல்லி சுடுகாட்டுக்கு போன பையெல்லாம் நான் மாற்றி அவனை ஸ்கூலுக்கு போக வச்சு இன்றைக்கி அமெரிக்காவில் வேலை செய்கிறாங்க பையங்களாம். அந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். அப்போ ஹோமியோபதி புதிய மனிதனை உருவாக்க முடியும். ஹோமியோபதியால் நோயை மட்டும் குணப்படுத்தாது, நோயை குணப்படுத்துறதுக்கு ஆலோபதி இருக்குது. புதிய மனிதனை உருவாக்குறதுக்கு ஹோமியோபதி மட்டும்தான் முடியும். மற்ற ஆயுர்வேதமும் முடியாது. அவங்களும் ப்ரிலிமினரி ஹோமியோபதி தான். அதனால் ப்ரிலிமினரி ஹோமியோபதி, உடல் சார்ந்து அப்படியே ப்ரிலிமினரி ஹோமியோபதினு வச்சுருக்க. ஹோமியோபதியுடைய ஆரம்ப கட்டம் தான் அவங்களாம். அஃப்கோர்ஸ் அதில் உண்மை இருக்குது இல்லைன்னு சொல்லவில்லை, ஆனால் அது ஆரம்ப கட்டம். அது வளர்ந்த நிலையில் தான் ஹோமியோபதி. அது அவங்க புடம் போடுறாங்க, அரைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் மெட்டீரியல் தான் கொடுக்குறாங்க அவங்க. பட் இது மெட்டீரியலுக்கு அப்பாற்பட்டு போய் மெட்டீரியலை இன்ஃபினிட்டின்னு ஒரு அளவுக்கு போய் அதை மருந்தாக கொடுக்குது. அது நீங்கள் யாருமே அதை மறுக்க முடியாது இல்லையா? கண்டிப்பாக. ஓகே, இதுக்காக நான் சொல்கிறேன்னா, எதுக்குமே ஹோமியோபதிங்கிற ஒரு அற்புதமான மருத்துவ முறை எனக்கு கற்றதாலே எனக்கு பல கிளாரிட்டி வந்துச்சு எனக்கு. இப்போ ஆன்மீகமும் பொருள்முதவாதமும் ஒன்று தான் அப்படிங்கிறேன். நான் நம்பிக்கை சொல்ல முடியும். உங்களுக்கு வள்ளுவர் ரொம்ப அழகான ஒரு குரல் சொல்லுவார், ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்ற யான் செத்தாருள் வைக்கப்படும்பார். இது என்ன மீனிங்? ஹோமியோபதியில் நோயுற்ற மனிதனுக்குள்ள என்ன குறிகள் இருக்கோ அதுக்கு ஒத்த மருந்து எதுவோ அதை அறிஞ்சு அவனுக்கு கொடுத்தா குணமாவான், அவன் உயிர் வாழ்வான். அப்படி கொடுக்காருன்னா செத்து போயிடும்னு சொல்லலாம் ஹோமியோ தத்துவம். இன்னொன்று எனக்கிட்ட என்ன ஆற்றல் இருக்கிறதோ அதுதான் உங்கள்கிட்டையும் இருக்குது. நம்ம ரெண்டு பேர்கிட்ட என்ன ஆற்றல் இருக்கோ அதான் மரத்துக்கிட்டே இருக்குது, கொசுக்கிட்டே இருக்குது. அந்த ஆற்றல் தான் அனைத்துக்குமான அடிப்படை இயக்க டைனமிக் ஃபோர்ஸு. இந்த ஆற்றல் தான் நம்மளை இயக்குது, எல்லாரையும் இயக்குது. அப்போ எல்லார்ட்டையும் உள்ளது ஒரே ஆற்றல் என்பதை அறிந்து நானும் நீங்களும் வேற இல்லை, ஒரு ஆற்றலால் இயக்கப்படும் மனிதர்கள். நானும் மரமும் வேற இல்லை, ஒரே ஆற்றலால் இயக்கப்படும் ரெண்டு உயிர்கள் அப்படிங்கிற அறிந்து யார் எல்லாத்துலேயும் ஒன்றை காணுகிறானோ
அவன் தான் உண்மையாகவே உயிர் வாழ்கிறவன். என்னில் அனைத்தையும் காண்கிறது, அனைத்திலும் என்னை காண்றது. இது ஆன்மீக தத்துவத்தில் சொல்கிறேன். இது உண்மை. ஆன்மீக தத்துவம் கிடையாது, இயற்கை விதி. இயற்கை விதி. இதெல்லாம் இந்த வைட்டல் ஃபோர்ஸ் விச் இஸ் present in me is present in you and also it present in all. இது உங்களுக்கு ஜென்ரலான ஒரு கேள்விங்கய்யா. நிறைய விஷயங்கள் நீங்கள் அனுபவமாக பார்த்துருக்கீங்க, நிறைய நோயாளி சந்திச்சிருக்கீங்க, குணப்படுத்திருக்கீங்க. உங்களுடைய லைஃப் லெசன் ஒன்று இருக்கும் இல்லையா, நீங்கள் கற்றுக்கிட்ட முக்கியமான லைஃப் லெசன் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த லைஃப் லெசன்கிறத நான் வந்து முழுமையாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் உள்ள அனைத்துமே என்னுடைய சொந்தங்கள் நினைக்கிறேன். அனைத்துமே என்னுடைய சொந்தங்கள். அனைத்திலுமிருந்து நான் உருவாகியிருக்கேன். எந்த விதமான மாற்றும் இல்லை. நான் உயர்ந்தவனும் இல்லை, இதை விட தாழ்ந்தவனும் இல்லை. நானாக இருக்கேன். அதுவும் மற்றவற்றிலிருந்து வந்த நான் தனித்து தோன்றலை. இது எனக்கு புதிய விழிப்புணர்வு தந்திருக்கு. இது எனக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்கணும் இல்லை, பட் இதுதான் பிரபஞ்சம் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு நான் வர முடிஞ்சிச்சு எனக்கு. அது ஹோமியோபதி மூலம், ஹோமியோபதியை படித்ததுனால இன்னும் தெளிவான முடிஞ்சிச்சு எனக்கு. ஹோமியோபதி இன்றைக்கி நான் அது வந்து உங்க சொல்லக்கூடிய ஆன்மீகத்தினுடைய அறிவியல்னு சொன்னால் கூட அது பொய் இல்லை. நிச்சயமாக நீங்கள் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விஷயம், சில விஷயங்கள் மாற்ற நினச்சா, ஏதாவது ஒரு விஷயம் முக்கியமாக இதை மாற்றம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சா என்ன நினைக்கிறீங்க? நான் இந்த உலகத்தில் மாற்ற நினச்சேன், மனிதனாக மாற்றணும்னு விரும்புகிறேன். மனிதனாக மாற்றணும். இப்போ உள்ள மனிதனாக இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அனைத்து பொருள்களும் அதற்கான தனித்தன்மையோடு இருக்கின்றன. சிங்கம் இருக்குன்னா சிங்கமாக தான் இருக்குது. எல்லா சிங்கமும் ஆப்பிரிக்கா காட்டில் உள்ள சிங்கமாக இருந்தாலும் சரி, அமெரிக்கா காட்டில் உள்ள சிங்கமாக இருந்தாலும் சரி, கிர்காட்டில் உள்ள சிங்கமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல உள்ள சிங்கமாக இருந்தாலும் சிங்கமாக தான் இருக்குது. அதுபோல் காக்கையும் அப்படித்தான் இருக்குது, குருவியும் அப்படித்தான் இருக்குது, நரியும் அப்படித்தான் இருக்குது, புலியும் அப்படித்தான் இருக்குது. அப்போது ஒரு இனத்துக்கான பண்பு அந்த இனத்தில் உள்ள அனைத்து உறுப்பினருக்கும் இருக்குது. வேறு இந்த சிங்கம் இந்த கொருன்னு கத்துது, அது டருன்னு கத்துதுன்னு இந்த சிங்கம் கத்திருக்கா, அது கர்ஜனை ஒன்று தான் இருக்குது, அதோடைய பார்வை ஒன்று தான் இருக்குது, அது எந்திரிக்கிறது ஒன்று தான் இருக்குது, அது பார்க்குறது ஒன்று தான் இருக்குது. எல்லா சிங்கமுமே. ஏன் மனுஷன் மட்டும் இல்லை? ஆனால் மனிதன் இண்டிவிஜுவாலிட்டி கிடையாதா? இருக்குது. என்ன இருக்குது இண்டிவிஜுவாலிட்டி? இன்னைக்கு மனிதன்கிட்ட மனிதனாக இல்லை, விலங்கு நிலை மனிதர்களாக இருக்கிறாங்க. என்ன விலங்கு நிலை மனிதர்கள்? நாங்கள் மட்டும் சொல்லலை, எல்லா சயின்டிஸ்ட்டும் சொல்லிட்டாங்க விலங்கு நிலை மனிதர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. எதை அவனை விலங்கு நிலை கொண்டு போச்சுங்க? அவனுடைய பண்பு. இன்னைக்கு வந்து எந்த ஒரு சிங்கமும் அந்த சிங்கத்தை அடிக்கிறதுக்காக இந்த ஆயுதத்தையும் தூக்குறது இல்லை. எந்த புலியை அடிக்கிறதுக்காக ஆயுதத்தை தூக்குறது இல்லை. மனிதன் ஆயுதத்தை தூக்குறானுங்க. கண்டிப்பாக ஒரு மனிதனை கொல்றானே, என்னங்க பண்ணாங்க? அந்த அமாசில் வந்து இன்றைக்கி 45,000 60,000 பேர் கொண்டிருக்காங்க. என்ன அந்த மக்கள் என்ன பண்ணாங்க சொல்லுங்கள்? இன்றைக்கி மணிப்பூரில் வந்து ஆயிரக்கணக்கான பேரை கொண்டிருக்காங்க. என்ன பண்ணாங்க அந்த சாதாரண மக்கள்? இது மனிதன் தானே செய்கிறான். இந்த மனிதன் வந்து எந்த விலங்காக செய்யுதா? அப்போ அவங்களாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மனிதன் தான் இருக்காங்களா? இன்றைக்கி மனிதனாக இல்லை. சிங்கமானது மிருகங்கள் ஒன்றை ஒன்று வேட்டையாடி தன் பசியை தீர்த்து கொள்ள என்பது இயற்கை நியதி. அது பலகீனமான விலங்கை பலமான விலங்கு அடித்து சாப்பிட்றது, அது இயற்கை நியதி. அது நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் மனிதன் அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பலகீனமானவனையும் பலமுள்ளவன் பேண முடியும், தகுதியற்றவனையும் தகுதி உள்ளவன் காப்பாற்ற முடியும். ஆகவே டார்வினிசனுடைய பரிணாம தியரி மனிதன் வர ரைட்டு, மனிதனுக்கு மேலே தப்பு. ஆனால் மனிதனுக்கு மேலே மிக மோசமாக இருக்குது அந்த தியரி இப்போ. ஏன்னா மனிதனாக இல்லை. மனிதன் அவனுடைய தனித்தன்மையை இழந்து விட்டான். அவனுடைய தனித்தன்மை என்ன? அந்த தனித்தன்மை என்பதே எந்த ஒரு பண்பு அந்த ஒன்றை அதுவாக அறிவிக்கிறதோ அந்த பண்பு வேறு எந்த ஒன்றிலும் இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தனித்தன்மை.
சிங்கம் விரும்புறது போல் சிங்கம் பார்க்குறது போல் எந்த விலங்கும் பார்க்காது. புலி பார்க்காது. காக்கா போல் எதுவும் பார்க்காது. அதுக்கு தான் தனித்தன்மை வருது. அப்போ அப்படி மனிதன்கிட்ட சொல்லக்கூடிய பண்பு என்ன? மனம் விட்டு ஒருத்தர்கிட்ட அது எல்லாத்துக்கும் மனம் இருக்குது. புலிக்கு இருக்குது, சிங்கத்துக்கு இருக்குது, காக்கைக்கு இருக்குது, ஏன் நரிக்கு இருக்குது, அணிலுக்கெல்லாம் இருக்குது, மனம் இருக்குது. மனதிட்ட மட்டும் இல்லை. இன்னும் ஹோமியோபதி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுது. நீங்கள் ஜடப்பொருள்னு சொல்லக்கூடிய அனைத்துக்கிட்டே மனம் இருக்குது. அது வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஊடகம் கிடைச்சோன்னா வெளிப்படுத்திடுது. நிறுவனம் செய்யும்போது மனத்தை வெளிப்படுத்துது. சிந்திக்கிற திறனாங்க. கரெக்டுங்களா? சிறப்பு. இது உண்மைங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. மனசு ஜடப்பொருளுக்கு இருக்குது. ஜடப்பொருள் ஒன்று கிடையாது. உயிரற்றதே எதுவும் கிடையாது. உயிர் உணரப்பட்டது, உயிர் உணரப்படாதுன்னு இருக்கு. உயிர் இருப்பது உணரப்பட்டதுனால, அதனால் உயிர்னு சொல்கிறோம். இன்னொருத்தர் உயிர் இருக்குது, அது என்னால் உணர முடியல, அதனால் உயிர்லேன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஆனால் ஜடப்பொருள் எதுவும் கிடையாது. இது என்னுடைய முடிவான முடிவு. இது நான் சொல்லலாம். 1977 23 ஜெகதீஷ் சந்திர போஸ் சொல்லிட்டாரு. தேர் இஸ் நோ டீவியேஷன் பிட்வீன் த அனிமேட் அண்ட் இன்அனிமேட்னு சொன்னார். இவருங்களா? ஐயா போஸ் பார்ட்டிகல் கண்டுபிடிச்சாரு. போஸ் பார்ட்டிகல். உயிரற்றதுக்கும் உயிர் உள்ளதுக்கும் வேறுபாடு கிடையாதுன்னு அவர் இன்றைக்கே சொல்லிட்டார். அது உணருது அப்படின்னு சொல்லிட்டாரு. அது நான் கண்கூட நான் அதை அப்சர்வோட ஏற்றுக்கிறேன். நான் உயிரற்றதுக்கும் மனசு இருக்குது. மனசுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அது நுண்பொருளுங்க. அந்த ஆலமரம் பெரிய மரமாக இருக்குது. இந்த ஆலமரம் இன்றைக்கி ஒரு படதங்கிற அளவுக்கு பெரிய மரம். அதனுடைய விதை ஒரு கடுகை விட சின்னமாக இருக்குது. இந்த விதை முளைச்சி தாண்டி ஆலமரம் வரும்னு கற்பனை பண்ண முடியுமா? அப்போ ஆலமரம் இந்த விதைக்கு இருக்குது. எப்படி இருக்குது? ஆற்றலாக இருக்குது, மனமாக இருக்குது, இயல்பாக இருக்குது. அந்த ஆலமரத்தினுடைய இயல்பு அதுக்கு இருக்குது. அது முளைச்ச உடனே அந்த இயல்பை விரியுது மரமாக. அப்போ இயல்பும் மரம் பொருள் இல்லையா? சொல்லுங்க. பொருள் இருக்கு. பொருளுங்க, இயல்பே பொருள் தாங்க. அது நுண்பொருளுங்க. மனம் என்பது உடலுடைய நுண்மை. உடல் என்பது மனத்தினுடைய பருமை. ரெண்டும் பொருள் தான். மனமும் பொருள் தான், உடலும் பொருள் தான். மனிதன்ட்டு என்ன தனித்துவமாக இருக்குது நீங்கள் சொல்லியிருக்க? அதுதான் அன்பு, உழைப்பு, பகிர்வு. அன்பு, உழைப்பு, பகிர்வு. அப்போ மனிதன் அன்பு, உழைப்பு, பகிர்வு அவனுக்கு சொந்தமானது. அன்பு விலங்குகள்கிட்ட கிடையாது, உழைப்பு சுத்தமாக கிடையாது, பகிர்வும் விலங்குகள்கிட்ட கிடையாது. அது இன்ஸ்டிங்க்டாக இருக்குது. சமயங்களில் தின்னுட்டு போடுறத மற்றவனுக்கு தின்னுட்டு போனால் போயிட்டுருக்கும். ஆனால் உழைத்து பெருக்கி அந்த சேமிப்பை பகிர்ந்து கொடுக்குற பண்பு மனிதன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இயற்கை மீது வினை புரிந்து இயற்கையை தன் தேவைக்கு ஏற்றாற்போல் பயன்படுத்தி உற்பத்தி பண்ணி அந்த உற்பத்தியை தானும் ஒன்று தன் சுற்றி உள்ள உலகத்துக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய பண்பு மனிதன்கிட்ட தான் இருக்குது. இதுக்கு காரணம் அன்பு. இந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இந்த அற்புதமான ஒரு மனிதன் இப்போ அன்பை வெளிப்படுத்துகிறானா? இல்லை. உழைச்சி வாழ்கிறவன் எத்தனை பேர் இருக்கான்னு சொல்ல முடியுமா உங்களால்? இன்றைக்கி 20% உழைக்கிறவன் இருக்கான், மீதி உழைக்கிறதே இல்லை. அவனும் தன் சந்தர்ப்பம் தான் ஏமாற்றிட்டு எடுத்துகிட்டு போயிடுறான். இன்றைக்கி உயிரை மனுஷன் கொன்று வாழ்கிற நிலைக்கு மோசமான எந்த விலங்குகளும் செய்யாத மோசமான விலங்காயிட்டாங்க. ஒரு தனிப்பட்ட விலங்குகளுக்கு பதிலாக பல விலங்குகள் சேர்ந்தது ஒரு மனிதன் ஆகிட்டேன். சிங்கம், புலி, நரி, காக்கை, குருவியெல்லாம் சேர்ந்து ஒரு மனிதன் ஆகிட்டேன். அப்போ மனித பண்புகிட்ட கிடையாது, இருக்குது, அதை வெளிப்படுத்த மாட்டேங்கிறான். அப்போ எப்பொழுதும் மனித பண்பை வெளிப்படுத்துகிறானோ, அன்பு, உழைப்பு, பகிர்வு என்ற தன்னுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துகிறானோ, அப்பொழுது யுத்தம் கிடையாது, அப்பொழுது எல்லைக்கோடு கிடையாது, அப்பொழுது மதம் கிடையாது, அப்பொழுது ஜாதி கிடையாது, அப்பொழுது இனம் கிடையாது, அப்பொழுது உலகத்தில் எந்த வேற்றுமே கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி எந்த மனிதனும் துன்பப்படுறதை பார்க்கவே மாட்டான். சகிக்காதவனுக்கு ஓடிப்பு உதவுவான். வயோதிகனும் இந்த உலகமானது சொர்க்கமாக இருங்க. நிச்சயமாக. அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிறது அவ்வளோ இனிமையாக இருக்கும். நாங்கள் கஷ்டப்படும் போது ஓட்டமாக ஓடியாந்து நீ சொல்லுவியே, என்ன யார் ரொம்ப நடக்க முடியலையா, நான் தூக்கி கொண்டு விட்டுறவா? பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் லவ் தட் மேக்ஸ் யூ டு கேரி மீ. நிச்சயமாக. டேக் சஃபரிங் ஃபார் மீ. இல்லையா? அது இல்லை. இப்போ
அப்போ மனிதர்கள் விலங்கு நிலையில் இருக்கிறார்கள், விலங்குகளுடைய ஒட்டுமொத்தமாக இருக்கிறார்கள். அதனால தான் தனி கொண்டுக்கிறான், குண்டு தயார் பண்ணுறான், சிரிச்சுக்கிறான். குண்டு தயார் பண்ணுறத பற்றி பெருமையாக பேசுகிறான். ஒரு மனிதனை அழிக்கிறது தானே குண்டு தயார் பண்ணுறான். அவன் எவனாக இருந்தானே, சைனாக்காரனாக இருந்தானே, இந்தியாக்காரனாக இருந்தானே, பாகிஸ்தான்காரனாக இருந்தானே, அமெரிக்காரனாக இருந்தானே, ஒரு மனிதன் தானே. அப்படி மனிதனை பார்க்க முடியாதவங்களால என்ன செய்ய முடியும்? எவ்வளவு கேவலமாக இருக்கும். ஒரு சிங்கம், அமெரிக்கா சிங்கம்னா அந்த சிங்கம் போய் கடிச்சிருமா? போய் கடிக்காது. டிஸ்டர்ப் பண்ணால் ஊருமோ, அவ்வளோதான். ஆனால் அது கொல்றவன்னு நினைக்காது. ஆனால் கொல்றியே. புரியுதுங்க. அப்போ மனிதனுடைய தனித்தன்மை, அன்பு, உழைப்பு, பகிர்வுங்க. இந்த மூணையும் ஒவ்வொரு மனிதன் நான் வெளிப்படுத்தாமல் இருக்க மாட்டேன், உழைக்காமல் விட மாட்டேன், அன்பு செலுத்தாமல் வாழ மாட்டேன், பகிர்ந்து அளிக்காமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா உலகத்தில் ஏதுங்க பஞ்சம், ஏதுங்க கவலை, ஏதுங்க நோய், ஏதுங்க சுரண்டல், ஏதுங்க பிரிவினை சொல்லுவேன் இருக்காது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்துள்ள வேற்றுமையான வள்ளுவர் சொன்னார். பகுத்துண்டு வள்ளுவர் ஓம்புதல் நூலர் தோற்றுவற்றிற்கெல்லாம் தலைன்னு சொன்னார் இல்லையா? இதை தானே மனிதன் செய்யணும். பகுத்துண்டு வள்ளுவர் ஓம்பணும்ல, பிறப்புக்கும் எல்லா உயிரும் ஒன்றுன்னு நினைக்கணும்ல. அது மனிதனுடைய பண்பு இல்லையா? அதை வெளிப்படுத்துகிறோமா? நல்லா சொல்கிறாரு, நீ பிச்சை எடுத்து சாப்பிட்றத விட நீ உழைச்சி உன் கையால் வரக்கூடிய சோறு அல்லது கஞ்சி, பாங்கஞ்சியாக இருந்தாலும் அதுபோல் இனிமையானது எதுவுமே கிடையாதுன்னு வள்ளுவர் சொல்கிறார். தென்னீர் அடுபுற்கை ஆயினும், தென்னீர் அடிபுற்கை ஆயினும் தாழ் தந்தது உண்ணலில் ஊங்கு இனியது இல். தெளிந்த பழங்கஞ்சியாக இருந்தாலும் உழைப்பில் வந்ததாக இருந்தால் அதை நீ சாப்பிடும்போது அது இருக்க இனிமையை எதுவுமே தராது, அதுபோல் இனிமையானது எதுவும் கிடையாது அப்படின்னு ஒருவர் சொல்கிறார். அப்போ உழைப்புங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் பார்த்தீங்களா? நீ பிரியாணியே போட்டாலும் அது எனக்கு இனிக்காது, நாங்கள் உழைச்சி வந்த பாங்கஞ்சி அவ்வளோ இனிமையாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இது வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ மனிதனுக்கு அன்பு, உழைப்பு, பகிர்வு தான் அவனுடைய அடிப்படை பண்புங்கிறத உலகுக்கு சொன்னவர் யார்? வள்ளுவர். மார்க்ஸ் ஜெர்மனி பல்கலைக்கழகத்தில் டாக்டரேட் வாங்கிட்டு அவர் ஒரு கம்பெனிக்கே ஒரு முதலாளியாக இருந்தாருன்னா அந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரராக இருப்பார். ரொம்ப செல்வந்தராக இருந்திருக்கணும், நல்லா ஜாலியாக இருந்திருக்கலாம். அவர் அழகிய காதலி மனைவி சென்னியோடு அவர் ஜாலியாக இருந்திருக்கலாம். அவருக்கு என்ன வந்துச்சு? அவர் இந்த சமூகத்தின் மேலே உள்ள அன்பு. அவங்க எல்லாம் இந்த சமூகத்தில் மனிதன் மெருவாட இருக்கிறதாலும் மனிதன் ஜாதியாலையும் மதத்தாலையும் நிறத்தாலையும் எல்லையாலையும் பிரிக்கப்பட்டு அவதிப்பட்டு படுபாவம் கஷ்டப்படுறதையும் பார்த்ததுக்கு தீர்வு காண முயன்றாங்க. தீர்வு காணும். இது அவர் மனிதன் இல்லையா? நிச்சயமா இதுதான் உண்மை. ஐயா, நீங்கள் நிறைய வாசிக்கிறீங்க, நிறைய வாசிப்பில் இருப்பீங்க அப்படின்றத கேள்விப்பட்டேன். புத்தகம் வாசிக்கிறது உங்களுக்கு மிக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய புத்தகங்கள் சிலவற்றை கூற முடியுமா? வாசிக்க எனக்கு ஆற்றலை ஏற்படுத்தினா வள்ளுவர் டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம் என்னுடைய மாற்றத்தை ஏற்படுத்தினதில் வள்ளுவர், டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம், ஹோமியோபதியில் இப்போது யாராவது கொஞ்சம் படிக்க ஆசைப்பட்றான்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல எந்தெந்த நூல்கள்லாம் தேர்வு பண்ணி படிக்கலாம்? தத்துவார்த்த எளிமையான தத்துவத்தை படிக்கிறது, பிறகு மெட்ரியாமெடிக்காக படிக்கிறது, அப்புறம் ரெப்பர்ட்டி படிக்கிறது. அடிப்படை தத்துவத்தை புரியணும். அதுக்கு பிறகு தான் அதுக்கு நீங்கள் உள்ளே போகணும். ஏன் சொல்ல போகிறேன்னா, ஹோமியோபதி தத்துவம் தான் எனக்கு புதிய வெளிச்சத்தை தந்தது. உலகத்தை பற்றி ஆன்மீகமும் ஆத்தியமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு. கருத்து முதல்வாதமும் பொருள் முதல்வாதமும் இல்லை, ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னால் இப்போ நிரூபிக்க முடியாத ஹோமியோபதியை வச்சு அந்த அளவுக்கு. மற்றவங்களும் நிறைய பேரும் போக கூட போடுவாங்க, அது எப்படி சொல்கிறான்னு இருந்துச்சு. ஐ டோன்ட் பாதர் அபவுட் இட். ஏன்னா பிகாஸ் ஐ ஹவ் ஃபெல்ட் சம் ட்ரூத் இன் மை ஹார்ட், ஸோ ஐ வில் சே. யூ சஃபர் ஃப்ரம் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது ஹானிமன் அவருக்கு 90 வருஷம் அவரோட உழைப்பில் இது ஒரு கட்டமைச்சிட்டார் ஹோமியோபதியை. இதில் அவர் இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணுற பேட்ச் என்ன சொல்கிற வர்றாரு அப்படின்னா, இப்போது மருந்து நம்ம கொடுக்குறோம், மருந்து கொடுத்து அந்த ஏதோ ஒரு காரணத்தினால இந்த புறச்சூழல்களையோ ஒரு மனிதருக்கு நோய் வருது, மருந்து கொடுக்கும்போது சமாதானம் அடையுது. இப்போ இந்த மனிதர் என்ன பாதிப்புக்கு உண்டானோ அதுக்கான லெசன்ஸை லேர்ன் பண்ணணும்.
பாதிப்புக்கு உண்டான அந்த புறசூழலான பாதிப்பு உண்டானார் இல்லையா, அதுக்கு உண்டான லெசன்ஸை லேர்ன் பண்ணணும். அப்போது கம்ப்ளீட்டாக அவர் ரெக்கவர் ஆகி வெளியே வராரு அப்படின்றத பேட்ச் சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மனிதன் புற சூழலினால் பாதிக்கப்படும் போது புறச்சூழல் அவனுடைய இயல்பை மாற்றுகிறது. என்ன இயல்பை மாற்றுகிறது. இயல்பு மாறும் பொழுது இயல்பு எதோட கனெக்ட் இருக்குன்னா வைட்டல் ஃபோர்ஸோட கனெக்டாக இருக்குது. அப்போ இயல்புல மாற்றம் ஏற்பட்டதை வைட்டல் ஃபோர்ஸு இயல்பு மாறிய இயல்பானது வைட்டல் ஃபோர்ஸை டச் பண்ணியிருக்கிறதுனால அந்த இயல்புக்கு ஏற்றாப்புல உருவத்தை மாற்றுது. அந்த மாற்றம் தான் நோய். அது நல்ல மாற்றமாக இருந்தால் ஆரோக்கியம், கெட்ட மாற்றமாக இருந்தால் நோய். இப்போ அந்த இயல்பை மாற்றத மருந்து அந்த இயல்பு மாற்றும் போது இந்த மாற்றத்துக்கு ஏதாவது ஏற்கனவே நோயிற்ற நிலையில் மாற்றிருக்க ரொம்ப குணமான நிலைக்கு உண்டாந்துடும். இதைத்தான் பேட்ச் சொல்கிறாரு. ஆமாம். அது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் கோவப்பட்டுகிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த டென்ஷன் கேஸே எடுக்கலாம். கோவப்பட்டே இருக்காரு. இப்போ அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி மருந்து கொடுத்தாச்சுங்கய்யா. இப்போ இவர் இந்த இம்பேஷண்ட்டான கேரக்டர், இவர் இந்த கோவம், இப்போ நம்ம தேவையில்லாமல் கோவப்பட்டுகிட்டே இருக்கோம், இந்த குணநிலையை நம்ம வாழ்க்கையில் மாற்றிக்கணுன்ற ஒரு அகநிலையே ஒரு முடிவு எடுக்கிறது இருக்கு இல்லையா. நம்ம இனிமேல் இந்த கோவம் வேணாம், தேவையில்லாத கோவம் வேணாம், இந்த முடிவு என்னைக்கு எடுக்கிறாங்களோ அப்போ தான் முழுமையான குணமுடியும் பேட்ச் சொல்கிறாரு. அது ஹானிமன் தான் சொல்கிறாரு. அது ஓய்வு தத்துவம் தான் அதை சொல்லுது. உங்களுக்கு அது வாட்சது அதில் தான் சொல்லுது. படித்ததுனால தான் சொல்லுது. உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய புறநிலையை மாற்றாமல் நீங்கள் ஈஸியாக மாற்ற முடியாது. அப்போ புறநிலை ஹோமியோ ஆர்கனானில் 4வது அபார்ஷன் தான் சொல்கிறாரு. நோயை குணப்படுத்துவது மட்டும், நோயுற்ற மனிதனை நலமாக்குவது மட்டும் உன்னுடைய வேலை இல்லை. நலமான மனிதனிடத்தில் எந்தெந்த அன்றெல்லாம் நோயை உண்டாக்குகின்றதோ அவைகளை கண்டறிந்து அவைகளை அவனை நோயாக ஆக்காமல் நீக்குவது உன்னுடைய வேலை அப்படிங்கிறார். அப்போ இங்கே உள்ள ஜாதிய பிரச்சனை, மத பிரச்சனை, உயரையில்லா திண்டாட்டம், வறுமை, அதனால் ஏற்படக்கூடிய படுகொலை, திருட்டு, பொய் எல்லாமே இதன் விளைவாக வருது. இவைகள் தான் மனிதனுடைய மனதை மாற்றக்கூடிய அல்லது அவனுடைய தனித்துவத்தை மாற்றக்கூடிய விஷயங்கள். அப்போ நீ மருந்தை கொடுத்து மாறின தனித்துவத்துக்கு மாற்றி மருந்து கொடுத்து அவனை குணப்படுத்துறது எவ்வளோ முக்கியமோ, இவ்வாறான தனித்துவத்தை மாற்றிய புறச்சூழலை நீ மாற்றுவதற்கான வேலை நீ செய்யணும். அப்போ நீ ஒரு புரட்சிக்காரனாகணும். சுதந்திரம் என்பது யாருக்குமே கிடையாது இந்த பிரபஞ்சத்தில். நீங்கள் நினைக்கிற சுதந்திரம் கிடையாது. நீ எல்லையற்ற சுதந்திரத்தோடு ஒன்று இருக்க முடியாது. ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்க வேண்டிய நிலை தான் அந்த பிரபஞ்சமே இருக்குது. நான் உங்களை சார்ந்து இருக்கணும், நீங்கள் என்னை சார்ந்து இருக்கணும். நான் உங்களை சார்ந்து இல்லாமல் வாழவே முடியாது, நீங்கள் என்னை சார்ந்து இல்லாமல் வாழ முடியாது. சூரியனை சார்ந்து இல்லாமல் கோள்கள் இருக்க முடியாது. சூரியன் அடுத்த ஒரு சூரிய ஊருக்கு போது சார்ந்து இல்லாமல் சூரியன் இருக்க முடியாது. அப்படிங்கும்போது சுதந்திரம்னா என்னப்பா? இல்லைங்கய்யா, என்னன்னா இப்போ ஒரு நிறுவனத்தில் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முதலாளி இன்னொரு அடிமை போக்கிலேயே பண்றாரு. உடனே தொழிலாளிக்கு ஒரு மனம் பாதிக்கப்படுது, நோய் உண்டாக்கிறது. இது மாதிரி குடும்பம். அப்போ அதை மாற்றணும்ல. அப்போ அடிமைத்தனம் தானே அடிமைத்தனங்கிற நோய் இல்லை. அடிமைத்தனத்தை நீங்கள் மாற்றுறதுக்கு மருந்து கொடுத்தாலும் அந்த முதலாளியை மாற்ற வேண்டிய வேலை உனக்கு இருக்கு. முதலாளியுடைய பண்பை மாற்றாமல் அந்த தொழிலாளிக்கு நீங்கள் மருந்து கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. மறுக்காவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மறுக்கா மனம் மாறும், மறுக்கா நோயாளியை விட்டு வருவோம். அதான் சமூக மாற்றங்கிறது முக்கியம். நான் சொல்கிறேன், அன்பு உழைப்பு பகிர்வு அங்கே வந்துடணும். அப்போ எந்த முதலாளியும் அன்போடு இருக்கணும், எந்த முதலாளியும் உழைக்கணும், எந்த முதலாளியும் பிறருடைய உழைப்பை சுரண்டக்கூடாது. தான் உழைத்து தன் தேவைக்கு தான் சம்பாதிக்கணும். தான் சம்பாதிச்சதில் தனக்கு சாப்பிட்டது போக மீதியை பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். எல்லா மனிதனுக்கும் அதனுடைய கடமை, எல்லா மனிதனுக்கும் உள்ள பண்புங்கிறத உணர்ந்து ஒவ்வொருத்தரும் இவ்வாறான வாழ்க்கை தான் வாழ்வேன், இல்லைன்னா நான் சிரிக்க மாட்டேன் அப்படின்னு அவமானம்னு நினைக்கணும். அதை என்ன இது ஒரு கேவலம், இன்னொருத்தன் உழைப்பு சாப்பிட்றது கேவலம். அப்படி இன்னொருத்தன் உழைப்பில் சாப்பிட்றது கழுவை தின்று உடலை வளர்க்கும் கயவனாவான். அவன் உடலில் ஓடும் குருதி கூட சாக்கடையாகும். பிறர் உழைப்பில் வாழ்வனுடைய யாருன்னா கழிவை தின்று உடலை வளர்க்கும் கயவனாவான். அவன் உடலில் ஓடும்
குருதி கூட சாக்கடையாகும் அப்படின்னு நினைக்கணும். வேறு எதுக்கோ அவமானம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் அவமானம் கிடையாது. என்றைக்கு நீ பிறருடைய உழைப்பில் காலுகையை உச்சக்கட்டி சாப்பிட ஆரம்பிச்சோ அன்றைக்கி தான் அவமானம். மற்றதெல்லாம் சும்மா பேசிவிட்டேன் பண்ணிவிட்டேன் நான் பெரிய ஆள்னு சொல்கிறதெல்லாம் சும்மா. அது இந்த விலங்கு நிலை மனிதர்களில் வரக்கூடிய பண்பு. அது விலங்கு பண்பு அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது? அதுதான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் எதுவாக இருந்தாலும் போராடி ஜெயிச்சு வந்து மனிதனை வெற்றி அடைஞ்சு மனிதனை கொன்று வருவது எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிற முடியாதுங்க. அந்த முடிவுக்கு வந்துட்டேன். நிச்சயம். எல்லா மனிதனையும் நீ பலம் பொருந்தவனே ஆக்கு, நீ பலம் பொருந்தவனே ஆகு, அவனை அடிக்காத. உன் பலம் பொருந்தன தன்மையே அவனை வந்து ஆயுதத்தை போட வச்சு தீரும். நிச்சயமாக அது மேபி எனக்கு அந்த புத்தகம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுங்க. அதில் ஒரு வாக்கியம் சொல்லுவார், ஒரு அடிமை இன்னொரு அடிமையை உருவாக்குகிறான், ஒரு சுதந்திரமானவன் இன்னொரு சுதந்திரமானவனை உருவாக்குகிறான். இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க எல்லாரையும் உருமாத்தடி. அவன் பணத்துக்கு அடிமை, பணத்தை அடிமையானவே உன்னை அடிமாக்குறேன். அதான் வேற ஒன்றும் கிடையாது. அதேதான். அந்த முதலாளி பணத்துக்கு அடிமைங்க, அதனால உன்னை அடிமையாக்குறேன். அதே வந்து சுதந்திரமாக உள்ளவே உன்னை சுதந்திரமாக தான் இருக்க விடுவான். இதுதான் நான் சொல்கிறேன். எப்பொழுதும் மனிதனாக மாறுறானோ அது வரைக்கும் இந்த பிரச்சனை தீராதுக்கு. உலகம் யுத்தத்தில் தான் இருக்கும். குண்டு தயார் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மனித அடிக்கிற குண்டு தயார் பண்ணுறதும் அணுகுண்டு தயார் பண்ணுறதும் ஆயுதம் தயார் பண்ணுறதும் எப்போ மனிதன்கிட்டருந்து மாறும்னா, எப்போ மனிதன் அன்பு உழைப்பு பகிர்வுங்கிற மனித பண்போடு வாழ முயற்சிக்கிறேன் அல்லது வாழ எத்தனிக்கிறேன் அல்லது வாழ உறுதியேற்கிறான்னு எப்போ இந்த பூமியில் எல்லா மனிதர்களும் சபதம் இருக்கிறாங்களோ அன்றைக்கு தாங்க புதிய உலகம் பிறக்கும். அந்த வரைக்கும் பிறக்கவே பிறக்காது. மனிதன் மிக முக்கியமானவை. அவன் வந்து எல்லா மனிதனுக்கும் உணவு உடை உறையுள் என்ற 3 கொடுத்தா மட்டும் பத்தாது. இவனுக்கு ஒரு அதை விட ஒரு முக்கியமான இருக்குது. அவனுடைய மனம்னு ஒரு எழுச்சியாக இருக்குது. அதுக்கான சுதந்திரம் இருக்குது. அதுக்கான சுதந்திரத்தையும் வெளிப்படுத்தணும். அதே சமயத்தில் இன்னொரு மனிதனுடைய சுதந்திரத்தையும் மதிக்கணும். சுதந்திரம் என்பதே பிறருடைய சுதந்திரத்தை மதிக்கிறதுல இருக்குது. என்ன நிச்சயமாக சுதந்திரம் என்பது பிறருடைய சுதந்திரத்தை மதிப்பில் இருக்கிறது. அதுதான் உண்மையான சுதந்திரம். ஏன்னா நீங்கள் எந்த மனிதனுக்கும் முழுமையான தன்னிகரற்ற சுதந்திரமே கிடையாது எல்லா மனிதனுக்கும். ஏன்னா எல்லோரும் டிபெண்டபிலிட்டியில் தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் சார்ந்து இருக்கும். அது இயற்கை விதி. யாரும் சாராமல் இருக்க முடியாது. அது சார்ந்து இருக்கிறதுனால அது தப்பும் கிடையாது. நீங்கள் என்னை சார்ந்தே இருக்கணும். அது ஒரு நேச்சர் ஆஃப் லா. அது ஒரு லா. எவ்ரி மேட்டர் இஸ் கனெக்டட் டுகெதர் அண்ட் சேஞ்சஸ் ஈச் அதர். அதுதான் சிறப்புங்கய்யா. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் நிறைய பகிர்ந்துக்கிட்டோம். அந்த வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு நாள் கூட வருவோம். நம்ம வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் கேள்வி தயார் பண்ணிக்கிட்டே வாங்க, நான் பேசுவேன். சரி ஐயா, இப்போ உங்களை சந்திக்கிறது, இப்போ உங்களை தொடர்பு கொள்ளணும், உங்கள்கிட்ட சிகிச்சை எடுக்கணும் அப்படின்னா இப்போ திண்டுக்கல்லில் நீங்கள் இருக்கீங்க, எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் சொல்லிடுங்க. இது வந்து திண்டுக்கல்லில் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பின்னாடி சவுத்தில் இருக்குது. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஈஸ்வரன் இந்த வாக்கப் டிஸ்டன்ஸில் இருக்குது. வாழ்க வளமுடன் தெரு, அந்த விஜிஎஸ் மஹால் கல்யாண மண்டபம் இருக்குது, வீதியில் இருக்குது. அது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வடகிழக்கு மூலையில் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5 நிமிடத்தில் நடந்து வந்தெல்லாம் அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. புது பஸ் ஸ்டாண்ட், அதாவது திண்டுக்கலோட புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா வாழ்க வளமுடன் தெரு அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுட்டு உள்ளே வந்தோடனே விஜிஎஸ் மஹால் பக்கத்தில் இருக்குது. மனித நேயம் அப்படின்னு, மனிதநேய இல்லம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லோரும் வாங்க. ஐயா வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சார்ந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லது. நன்றி. நல்லது.